வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவா. இன்னைக்கு 2வது நாள் ஆழ்கடல்ல தங்கி மீன்கள் பிடிக்க போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஓடு தூண்டில பயன்படுத்தி மீன் பிடிக்கலாம்னு நினைச்சவங்க. பாக்குறதுக்கு மீன் மாதிரியே ஊதா கலர்ல பொம்மை இருக்குது பாத்தீங்களா, இதுதாங்க ஓடு தூண்டி. இதை பயன்படுத்தி தான் மீன் வந்து பிடிக்க போறோம். அதாவது போட் வந்து ரன்னிங்ல இருக்கும்போது இந்த தூண்டியை பயன்படுத்தினால இதை ஓடு தூண்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுலதான் நமக்கு ஒரு பெரிய சூர மீன் வந்து மாட்டிச்சுங்க. அதை எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கறத பாருங்க. இப்படி தூண்டியே கடல்ல விட்டதுக்கு அப்புறம் அந்த நரம்பு இருக்குல்ல, அந்த நரம்புல வந்து ஒரு சின்ன கயிறை வச்சு கட்டி வச்சிருவோம். இப்படி கட்டி வைக்கிறது மூலமா மீன் வந்து நம்ம தூண்டில மாட்டிச்சுன்னா அந்த மீன் இழுக்கிற இழுவையில இந்த கயிறு வந்து அத்துருங்க. அப்படி அக்கும் போது நம்ம போட்ல மீன் மாட்டிட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். உடனே போட்டை நிப்பாட்டி நம்ம தூண்டில வந்து வாங்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம தூண்டில வந்து மீன் மாட்டிட்டுங்க, அதனாலதான் போட்டை ஸ்லோ பண்ணிட்டு இப்ப தூண்டி வந்து வாங்கிட்டு இருக்கோம். சூரா நல்ல சைஸான சூர மீன் தாங்க நமக்கு மாட்டிருக்கு. இந்த மீன்ல இருந்து தூண்டி எடுக்கும்போது ரொம்பவே கவனமா எடுக்கணும். எப்படியும் இந்த ஒரு மீனே 5 கிலோக்கு மேல இருக்குங்க. இந்த மீனை வந்து நாங்க டைசன் சூர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த மீன் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன் தான் நீங்க கடல்ல நைட்டு சாப்பாட்டுக்கு ரசம் வச்சு பொரிச்சு சாப்பிட போறோம். எல்லாருமே மாசி கருவாடு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாசி கருவாடு வந்து இந்த சூர மீன்ல தான் பண்றாங்க. மீன்கள்லயே இந்த சூர மீன்களுக்கு வந்து ரத்தம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. கடல்ல உள்ள ரொம்பவே சத்தான மீன்கள்ல இந்த சூர மீன்களும் ஒண்ணுங்க. இந்த மீனோட துண்டு ஒவ்வொன்றுமே அல்வா துண்டு மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ மீனை வந்து சூப்பராகவே வெட்டி முடிச்சிட்டாங்க. இந்த தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் மசாலா தடவி பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். எனக்கு இந்த சூர மீன்ல சுக்கா வந்து வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த மீன்ல எப்படி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மசாலா தடவி ஊற வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ மீன் எல்லாத்தையுமே பொரிச்சு முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நைட் ஒரு ஃப்ரெஷ்ஷான சூர மீன் பொரியல் வந்து சாப்பிட போறாங்க. அது ரசம் வச்சு சாப்பிட போறோம். கடல் மேல வச்சு இந்த மாதிரி சாப்பிடும் போது வேற லெவலா இருக்குங்க. நம்ம சின்ன வயசுல கூட்டாஞ்சோறு நிலாச்சோறு இந்த மாதிரி சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி தான் கடல் மேல வச்சு நைட் சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடுவோம். எல்லாருமே ஒன்னா ரவுண்டா உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்குள்ள கதை பேசிட்டு இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு வந்து சாப்பிடுவாங்க. வேற லெவலா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க. பாய் மக்களே.